இன்று இரவு 11:11 அந்த நேரம் உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்கள் தூங்கிவிட்டால் இந்த செய்தி கிடைக்காது. நீங்கள் தொலைபேசியில் வேறு வீடியோ பார்த்து கொண்டிருந்தால் இந்த செய்தி கிடைக்காது. இந்த வீடியோவை இப்போது பார்க்கிறீர்கள் என்றால் சிவன் உங்களை இந்த நேரத்திற்கு தயார்படுத்துகிறார். ஆகஸ்ட் 9. இந்த இரவு வேறு விதமானது. வானகோளங்களில் ஒரு விசேஷமான நிகழ்வு நடக்கிறது. இந்த ஆண்டில் இந்த கோட்சேரத்தில் இந்த நிகழ்வு ஒரே ஒரு முறை மட்டும், இன்று மட்டும். இந்த இரவு 11:11 சிவன் ஒரு அவசர செய்தியை உங்களிடம் சொல்ல விரும்புகிறார். அந்த செய்தி என்னவென்று இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் அதற்கு முன்னால் ஒரு கேள்வி. கடந்த சில நாட்களாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு உணர்வு இருக்கிறதா? ஏதோ நடக்கப் போகிறது என்று, ஏதோ மாறப்போகிறது என்று, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு இழுப்பு. அந்த உணர்வே சிவன் அனுப்பிய முன்னறிவிப்பு. இன்று இரவு அந்த அறிவிப்பின் உண்மை தெரியும். முதலில் ஒரு விஷயம் புரிந்து கொள்வோம். 11:11 என்பது வெறும் ஒரு நேரம் மட்டுமில்லை. இது ஒரு வாயில், ஒரு கதவு. பூத உலகத்திற்கும் ஆன்மீக உலகத்திற்கும் இடையில் திறக்கும் ஒரு கதவு. இந்த கதவு எப்போதும் திறந்திருப்பதில்லை. 11:11 என்ற நேரத்தில் மட்டும் திறக்கிறது. இந்த நேரத்தில் செய்யும் பிரார்த்தனைகள் நேரடியாக சிவனை சேரும். இந்த நேரத்தில் விடும் எண்ணங்கள் மிகவும் வேகமாக நனவாகும். இந்த நேரத்தில் சிவனோடு இணைவது மிகவும் எளிதாகும். ஆனால் பெரும்பாலான மக்கள் 11:11 பார்க்கும்போது ஆஹா என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து தொலைபேசியை பார்க்கிறார்கள். அந்த வாயில் திறந்திருக்கிறது, ஆனால் நுழைவதில்லை. இன்று நுழையுங்கள். இந்த வீடியோவை முழுவதும் கேளுங்கள். 11:11 வரும்போது தயாராக இருங்கள். என்ன செய்ய வேண்டும் என்று கடைசியில் சொல்கிறேன். இப்போது ஆகஸ்ட் 9 ஏன் விசேஷம் என்று சொல்கிறேன். இன்று ஒரு விசேஷமான நட்சத்திர அமைப்பு. சிவனோடு நேரடி தொடர்பு கொண்ட நட்சத்திரங்கள் இன்று ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் நிற்கின்றன. இந்த கோணம் ஒரு வருஷத்தில் ஒரு முறை மட்டுமே வரும். சரியாக ஒரு முறை. இந்த கோணத்தில் செய்யும் வழிபாடு வேறு நேரத்தில் செய்வதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. இன்று இரவு 11:11 அந்த விசேஷ நட்சத்திர அமைப்பும் அந்த விசேஷ நேரமும் ஒன்றாக சேரும் நொடி. அந்த நொடியில் சிவனோடு இருங்கள். ஒரு கதை. ஒரு மீனவர் கடலில் போகிறார். எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி மீன் கிடைப்பதில்லை. சில நேரங்களில் மிகவும் அதிகமாக கிடைக்கும். அந்த நேரங்களை அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அந்த நேரங்களில் கடலில் போகிறார். அதிக மீன் பிடிக்கிறார். சிவன் வழிபாட்டிலும் அப்படிப்பட்ட நேரங்கள் இருக்கின்றன. அந்த நேரங்களில் வழிபட்டால் அதிகமான அருள் கிடைக்கும். இன்று இரவு 11:11 அந்த நேரங்களில் ஒன்று. சரியாக 11:11க்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வீடியோவின் கடைசியில் சொல்கிறேன். அதற்கு முன்னால் சிவனின் அவசர செய்தி என்னவென்று சொல்கிறேன். கவனமாக கேளுங்கள். இந்த செய்தி உங்களுக்காக மட்டுமே. சிவனின் அவசர செய்தி இது. நீ நினைப்பதை விட நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன். நீ நினைப்பதை விட நான் உன்னோடு அதிகமாக இருக்கிறேன். நீ நினைப்பதை விட உன் வாழ்க்கை அதிக அர்த்தமுள்ளது. நீ நினைப்பதை விட உன் கஷ்டங்கள் விரைவில் முடியும். இந்த 4ம் சிவனின் செய்தி. இன்று இரவு 11:11க்கு இந்த 4ஐயும் மனசில் வையுங்கள். நம்புங்கள். அந்த நம்பிக்கையே ஒரு திருப்பம். வேலூரில் ஒரு பெண்மணி. வயது 48. நீண்ட நாளாக ஒரு கஷ்டம். தீராத ஒரு பிரச்சனை. ஒரு 11:11 நேரத்தில் தொலைபேசியை வையுங்கள். கண்களை மூடுங்கள். மனசில் சொல்லுங்கள், சிவா, நீ என்னை நேசிக்கிறாய் என்று நம்புகிறேன் என்று. அவ்வளவுதான். கண்களை திறந்தவுடன் ஒரு விஷயம் நடந்தது. நெஞ்சில் ஒரு இலகு வந்தது. சுமை கொஞ்சம் குறைந்தது. அன்று இரவு முதல் ஒரு மாற்றம் ஆரம்பித்தது. ஒரு மாதத்தில் அந்த தீராத பிரச்சனை தீர்ந்தது. 11:11 நேரத்தில் சொன்ன ஒரு வாக்கியம். வாழ்க்கை திரும்பியது. இந்த வீடியோவை இந்த நேரம் வரை கேட்கிறீர்கள். கமெண்டில் 11:11 என்று எழுதுங்கள். அந்த எண்கள் ஒரு அறிவிப்பு. நான் தயாரிருக்கிறேன் என்று. சிவன் கேட்கிறார். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். இப்போது 11:11 என்ற எண்ணின் ஆழமான அர்த்தத்தை பேசலாம். 1 என்ற எண் ஆரம்பத்தை குறிக்கிறது. 4 ஒன்றுகள் சேரும்போது ஒரு மாபெரும் ஆரம்பம். 4 திசைகளிலும் ஒரு ஆரம்பம். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு எல்லா திசைகளிலும் ஒரே நேரத்தில் ஒரு கதவு திறக்கிறது. அந்த கதவுகளிலிருந்து சிவனின் சக்தி பாய்கிறது. 11:11 நேரத்தில் அந்த சக்தி நம்மிடம் வருகிறது. நாம் திறந்திருந்தால் உள்ளே வரும். மூடியிருந்தால் வெளியே இருக்கும். திறந்திருப்பது என்பது என்ன? மனசை திறந்து வைப்பது. சந்தேகமில்லாமல் இருப்பது. சிவன் இருக்கிறார் என்று நம்புவது. இந்த 3ம் இருந்தால் 11:11 நேரத்தில் சக்தி உள்ளே வரும். இந்த ஆகஸ்ட் 9 11:11க்கு இந்த 3ம் இருக்கட்டும். மனசை திறந்து வையுங்கள். சந்தேகத்தை ஒரு பக்கம் வையுங்கள். சிவன் இருக்கிறார் என்று நம்புங்கள். இப்போது ஒரு ஆழமான விஷயம். சிவன் அவசர செய்தி அனுப்புகிறார் என்று சொன்னோம். ஏன் அவசரம்? ஏனென்றால் நம் வாழ்க்கையில் சில தருணங்கள் மிகவும் முக்கியமானவை.
அந்த தருணங்களில் நாம் சரியான திசையில் இருந்தால் வாழ்க்கை சீராகும், தவறான திசையில் இருந்தால் தவறிவிடும். சிவன் நம்மை சரியான திசையில் வைக்க விரும்புகிறார். அதனால் அவசரமாக செய்தி அனுப்புகிறார். இந்த வீடியோ உங்களிடம் வந்திருக்கிறது. இது அந்த செய்தி. சிவன் சொல்கிறார், கவனி, இன்று இரவு 11:11க்கு தயாராக இரு. நான் ஒரு விஷயம் செய்யப் போகிறேன் என்று. என்ன செய்யப் போகிறார்? உங்கள் மனசில் ஒரு தெளிவை கொண்டு வரப்போகிறார். என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவு, எந்த திசையில் போக வேண்டும் என்ற தெளிவு, எதை விட வேண்டும் என்ற தெளிவு, எதை வரவேற்க வேண்டும் என்ற தெளிவு. இந்த தெளிவு 11:11 நேரத்தில் வரும். அதற்கு தயாராக இருங்கள். சென்னையில் ஒரு இளைஞன், வயது 25, வாழ்க்கையில் திசை தெரியாமல் இருந்தான். நண்பர் சொன்னார், ஒரு 11:11 நேரத்தில் தொலைபேசியை வையுங்கள், கண்களை மூடுங்கள், சிவா என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள் என்று. செய்தான். அந்த நேரத்தில் ஒரு யோசனை வந்தது, மிகவும் தெளிவான யோசனை. அந்த யோசனையின்படி செய்தான். ஒரு வருடத்தில் வாழ்க்கை திசை மாறியது. 11:11 அவனுக்கு திசை தந்தது. இன்று இரவு 11:11க்கு நீங்களும் திசை கேளுங்கள். சிவா என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள். ஒரு யோசனை வரும், ஒரு உணர்வு வரும். அது சிவனின் பதில். கவனமாக கவனியுங்கள். இப்போது 11:11க்கு என்ன செய்ய வேண்டும் என்ற நடைமுறை வழிகாட்டல் சொல்கிறேன். ஆனால் அதற்கு முன்னால் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். 11:11 என்பது ஒரு நொடி, ஒரே ஒரு நொடி. அந்த நொடியில் என்ன நினைக்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். கோபமாக இருந்தால் அந்த கோபம் வலிமையடையும், பயமாக இருந்தால் அந்த பயம் வலிமையடையும், நம்பிக்கையோடு இருந்தால் அந்த நம்பிக்கை வலிமையடையும், அன்போடு இருந்தால் அந்த அன்பு வலிமையடையும். ஆகவே 11:11க்கு நல்லதை நினையுங்கள், சிவனை நினையுங்கள், நம்பிக்கையை நினையுங்கள், அன்பை நினையுங்கள். அந்த நொடியில் அவை வலிமையடையும், வாழ்க்கையில் வெளிப்படும். இது விஞ்ஞான உண்மை. மூளை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதிக சக்தி வாய்ந்த அலைகளை வெளியிடுகிறது. அந்த அலைகள் நம் சுற்றுப்புறத்தை பாதிக்கின்றன. 11:11 நேரத்தில் மூளை அதிக சக்தி வாய்ந்த அலைகளை வெளியிட தயாராக இருக்கிறது. அந்த நேரத்தில் சிவனை நினைத்தால் மிகவும் சக்தி வாய்ந்த அலைகள் சிவனை நோக்கி போகின்றன. சிவன் அதை ஏற்கிறார், பதில் அனுப்புகிறார். இந்த அறிவியல் புரிந்தால் 11:11 வேறு விதமாக தெரியும். வெறும் மூட நம்பிக்கை இல்லை, ஒரு விஞ்ஞான உண்மை. இப்போது இன்று இரவு 11:11க்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். 5 படிகள், மிகவும் எளிமையானவை. முதல் படி, 11:08க்கே தொலைபேசியை பக்கத்தில் வையுங்கள். ஆனால் திரையை திருப்பியே வையுங்கள். அலாரம் வேண்டாம், நீங்களே கவனிக்கிறீர்கள் என்று கவனத்தில் இருங்கள். இரண்டாவது படி, 11:10க்கே கண்களை மூடுங்கள். 3 ஆழ்ந்த மூச்சு விடுங்கள். மனசை அமைதிப்படுத்துங்கள். எண்ணங்கள் வந்தால் போக விடுங்கள். மூன்றாவது படி, 11:11 ஆகும்போது மனசில் ஒரே ஒரு வாக்கியம் சொல்லுங்கள், சிவா நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. அவ்வளவுதான். வேறு எதுவும் கேட்காதீர்கள், வேறு எதுவும் சொல்லாதீர்கள். இந்த ஒரு வாக்கியம் மட்டும். நான்காவது படி, 11:11க்கு பிறகு ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள். என்ன வருகிறது என்று கவனியுங்கள். ஒரு யோசனை வரலாம், ஒரு உணர்வு வரலாம், ஒரு நினைவு வரலாம். அது சிவன் பதில். ஐந்தாவது படி, 11:12க்கு நன்றி சொல்லுங்கள், சிவா நன்றி என்று. கண்களை திறங்கள். நாளை என்ன நடக்கிறது என்று கவனியுங்கள். சிவன் செய்தி வேறு வழியிலும் வரலாம். இந்த 5 படிகளும் மிகவும் எளிமையானவை. 5 நிமிடம் கூட ஆகாது, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தவை. இப்போது ஒரு ஆழமான விஷயம். 11:11 என்ற எண் உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி வருகிறதா? மணி பார்க்கும்போது 11:11 தெரிகிறதா? வண்டி நம்பரில் 11:11 வருகிறதா? சீட்டு நம்பர் 11 வருகிறதா? இவை எல்லாம் சிவனின் அழைப்புகள். நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்கிறார், கவனி என்று சொல்கிறார். இன்று கவனியுங்கள். திருப்பூரில் ஒரு பெண்மணி ஒவ்வொரு நாளும் 11:11 பார்ப்பார். ஆரம்பத்தில் தற்செயல் என்று நினைத்தார். ஆனால் ஒரு நாள் ஒரு யோகி சொன்னார், இது தற்செயல் இல்லை, சிவன் அழைக்கிறார் என்று. அந்த நாளிலிருந்து 11:11 பார்க்கும்போது ஒரு நொடி நிறுத்தி சிவனை நினைத்தார். ஒரு வருடத்தில் வாழ்க்கை வேறு விதமாக ஆகியது. திசை கிடைத்தது, அமைதி வந்தது. சிவன் எப்போதும் அழைத்துக் கொண்டிருந்தார். அந்த பெண்மணி கவனிக்க ஆரம்பித்தார். சந்திப்பு நடந்தது. இன்று நீங்களும் கவனிக்க ஆரம்பியுங்கள். 11:11க்கு கவனமாக இருங்கள். சிவன் அழைக்கிறார். கமெண்டில் 11:11 என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். இப்போது சிவனின் அவசர செய்தியின் 2வது பகுதி சொல்கிறேன். முதல் பகுதி சொன்னோம், நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன், உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளது, உன் கஷ்டங்கள் விரைவில் முடியும் என்று. 2வது பகுதி இது, நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்கப் போகிறேன். இன்று இரவு 11:11க்கு ஒரே ஒரு வரம். அது என்ன? தெளிவு. உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவு. இந்த வரத்தை வாங்கிக்கொள். வரத்தை வாங்குவது எப்படி? தியானத்தில் 11:11 நேரத்தில்
கண்களை மூடி சிவனை மனசில் கொண்டு ஒரு வினாடி இருங்கள். அந்த வினாடியில் தெளிவு வரும். ஒரு யோசனையாக, ஒரு உணர்வாக, ஒரு படமாக, எப்படி வந்தாலும் வரும். இந்த வரம் கடைசி முறையல்லை. சிவன் எப்போதும் வரங்கள் தருகிறார். ஆனால் 11-11 நேரத்தில் தரும் வரம் வேகமாக வரும், வலிமையாக வரும். இன்று அந்த வரம் வாங்குங்கள். மதுரையில் ஒரு தந்தை மகனுக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும் என்று நீண்ட நாளாக விரும்பினார். ஒரு 11-11 நேரத்தில் சிவனிடம் கேட்டார். ஒரு வாரத்தில் மகனுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. 11-11 நேரத்தில் கேட்ட கேள்விக்கு சிவன் ஒரு வாரத்தில் பதில் தந்தார். இன்று இரவு 11-11க்கு கேளுங்கள். பதில் வரும், வேகமாக வரும். இப்போது ஒரு மிகவும் ஆழமான விஷயம். 11-11 என்பது 4 ஒன்றுகள். 1 என்பது சிவன். 4 திசைகளிலும் சிவன், எங்கும் சிவன். அந்த பொருளில் 11-11 பார்க்கும்போது ஒரு செய்தி வருகிறது. எங்கும் சிவன் என்று, என்ன நடந்தாலும் சிவன் என்று. 5 படிகள், 3 மூச்சு, ஒரு வாக்கியம், 1 நிமிட அமைதி, ஒரு நன்றி, ஒரு திறந்த மனசு. இந்த 5ம் இன்று இரவு 11-11க்கு கமெண்டில் 11-11 என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். 11-11 என்ற வாயிலை பற்றி இன்னும் ஆழமாக பேசலாம். இந்த வாயில் திறக்கும்போது என்ன நடக்கிறது என்று யாரும் சொல்வதில்லை. இப்போது சொல்கிறேன். நம் வாழ்க்கையில் ஒரு மேலடுக்கும் கீழடுக்கும் இருக்கின்றன. மேலடுக்கு என்பது நாம் தினமும் பார்க்கும் உலகம், வேலை, குடும்பம், பணம், உறவுகள். கீழடுக்கு என்பது ஆத்மாவின் உலகம், சிவன் வாழும் உலகம். இந்த 2 அடுக்குகளும் பெரும்பாலும் வேறு வேறாக இயங்குகின்றன. ஆனால் சில நேரங்களில் ஒன்றாகின்றன. அந்த ஒன்றாகும் நேரங்களில் நம் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கின்றன. திடீரென்று ஒரு வாய்ப்பு வருகிறது, திடீரென்று ஒரு தீர்வு வருகிறது, திடீரென்று ஒரு தெளிவு வருகிறது. 11-11 அந்த ஒன்றாகும் நேரம். மேலடுக்கும் கீழடுக்கும் ஒரு சந்திப்பு நடக்கும் நேரம். அந்த நேரத்தில் சிவனோடு இணைந்தால் அந்த சந்திப்பு மிகவும் சக்தி வாய்ந்தது. இன்று இரவு அந்த சந்திப்பை வரவேற்றுக் கொள்ளுங்கள். கீழடுக்கில் சிவன் வருகிறார், மேலடுக்கில் நாம் இருக்கிறோம். 11-11க்கு நாம் கீழ் இறங்குகிறோம், அவர் மேலே வருகிறார். நடுவழியில் சந்திப்பு நடக்கிறது. இந்த சந்திப்பில் என்ன நடக்கும்? ஒரு பரிமாற்றம் நடக்கும். நாம் கொடுப்பதென்ன? நம் கவலைகளை, நம் பயங்களை, நம் கேள்விகளை. சிவன் கொடுப்பதென்ன? தெளிவை, வலிமையை, திசையை, அமைதியை. ஒரு பரிமாற்றம். நாம் கொடுத்து வாங்குகிறோம், அவர் வாங்கி கொடுக்கிறார். இன்று இரவு 11-11க்கு அந்த பரிமாற்றம் நடக்கட்டும். நம் கவலைகளை கொடுங்கள், அவரின் தெளிவை வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு சின்ன கதை. கோவையில் ஒரு பெண்மணி தினமும் 11-11க்கு ஒரு பழக்கம் வைத்திருந்தார். அந்த நேரம் என்ன நடந்தாலும் நிறுத்துவார். ஒரு வினாடி கண்களை மூடுவார், சிவா என்று சொல்வார், கண்களை திறப்பார். அவ்வளவுதான். இந்த பழக்கம் 1 வருஷமாக வைத்திருந்தார். 1 வருஷத்தில் என்ன மாற்றம் என்று கேட்டார்கள். சொன்னார், மாற்றம் வெளியில் அதிகம் தெரியவில்லை, ஆனால் உள்ளில் மிகவும் மாறியிருக்கிறது. ஒரு அமைதி வந்திருக்கிறது. முன்பு கவலைகள் தூக்கத்தை கெடுக்கும், இப்போது தூக்கம் நன்றாக வருகிறது. முன்பு முடிவுகள் கஷ்டமாக இருந்தன, இப்போது தெளிவாக வருகின்றன. ஒரு வினாடி, 1 வருஷம், வாழ்க்கை உள்ளிலிருந்து மாறியது என்று. நீங்களும் அந்த 1 வினாடி பழக்கம் தொடங்குங்கள். ஆகஸ்ட் 9, 11-11 தினமும் 11-11க்கு ஒரு வினாடி, சிவா என்று. 1 வருஷத்தில் உள்ளில் மாறியிருப்பீர்கள். இப்போது 11-11 ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதற்கு இன்னொரு விளக்கம். 4 ஒன்றுகள் ஒன்றாக சேரும்போது ஒரு அதிர்வு உருவாகிறது. இந்த அதிர்வு ஒரு குறிப்பிட்ட அலை அதிர்வெண்ணில் இருக்கிறது. அந்த அலை அதிர்வெண் சிவனோடு தொடர்பு கொண்ட அலை அதிர்வெண்ணோடு ஒத்துப்போகிறது. 2 அலைகளும் ஒத்துப்போகும்போது ஒரு வலிமையான இணைப்பு உருவாகிறது. அந்த இணைப்பில் சிவனோடு தொடர்பு மிகவும் எளிதாகும். இது இசைபோல். ஒரு குறிப்பிட்ட ஸ்வரம் ஒரு தந்தியில் வரும்போது அதே ஸ்வரத்தில் இருக்கும் இன்னொரு தந்தி தானாக அதிரும். சிவனோடும் அப்படித்தான். நாம் 11-11 நேரத்தில் இருக்கும்போது சிவனோடு தொடர்பு கொண்ட அலை நம்மிலும் தொடர்பு ஏற்படுகிறது. தானாக இணைப்பு வருகிறது. இன்று இரவு அந்த இணைப்பை உணருங்கள். 11-11க்கு 3 மூச்சு, ஒரு வாக்கியம், 1 நிமிட அமைதி. அந்த இணைப்பு வரும். 11-11க்கு ஒரு அலாம் வையுங்கள், இப்போதே தொலைபேசியில். இரவு 11-11க்கு அலாம் ஒழிக்கும்போது நிறுத்துங்கள், கண்களை மூடுங்கள், சிவா நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். 1 நிமிடம் இருங்கள், கண்களை திறங்கள், நன்றி சொல்லுங்கள். இந்த ஒரு செயல். இன்று இரவு ஆகஸ்ட் 9, 11-11க்கு கமெண்டில் 11-11 என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். சிவன் இன்று ஒரு அவசர செய்தி அனுப்புகிறார் என்று சொன்னோம். ஆனால் சிவன் ஏன் அவசரப்படுகிறார் என்று யோசிக்கலாம். சிவன் காலத்தையே கடந்தவர். அவருக்கு என்ன அவசரம்? அவசரம் நமக்கு. நம் வாழ்க்கையில் நேரம் கடந்து போகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு வாய்ப்பு போகிறது. சிவன் ஒவ்வொரு நாளும் அழைக்கிறார். நாம் கேட்பதில்லை. இன்று கேட்கட்டும் என்று அவசர செய்தி அனுப்புகிறார். நமக்காக அவசரப்படுகிறார். அது அவரின் அன்பு.
ஒரு தாய் தன் குழந்தை சரியான நேரத்தில் சாப்பிட வேண்டும் என்று அவசரப்படுகிறாள். குழந்தைக்காக அவசரப்படுகிறாள். சிவனும் நமக்காக அவசரப்படுகிறார். இந்த அன்பை உணருங்கள். இந்த அன்பிற்கு பதில் சொல்லுங்கள். இன்று இரவு 11:11க்கு சிவனின் செய்தியின் 3வது பகுதி. உன்னால் முடியும். உன்னை நேசிக்கும் என்று சொன்னோம். உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னோம். இப்போது சொல்கிறார், உன்னால் முடியும். என்ன முடியும்? உன் வாழ்க்கையில் நீ விரும்பும் மாற்றம் செய்வது முடியும். உன் கஷ்டங்களை கடப்பது முடியும். உன் வாழ்க்கையை மாற்றுவது முடியும். உன்னால் முடியும். இந்த வார்த்தைகள் ஏன் அவசரமாக? ஏனென்றால் நிறைய மக்கள் தங்களால் முடியாது என்று நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கை தவறு என்று சிவன் சொல்கிறார். உன்னால் முடியும். நான் உடன் இருக்கிறேன். முடியும் என்று. இந்த நம்பிக்கையை நம்புங்கள். இன்று இரவு 11:11க்கு மனசில் சொல்லுங்கள், என்னால் முடியும். சிவன் உடன் இருக்கிறார். என்னால் முடியும் என்று. அந்த நம்பிக்கை வலிமையடையும். திருவாரூரில் ஒரு பெரியவர் ஒவ்வொரு 11:11க்கும் ஒரு வாக்கியம் சொல்வார், என்னால் முடியும், சிவன் உடன் இருக்கிறார் என்று. இந்த பழக்கம் பல வருஷங்களாக சொல்கிறார். நம்பிக்கை ஒரு தசையை போன்றது. தினமும் பயிற்சி செய்தால் வலிமையாகும். ஒவ்வொரு 11:11ம் அந்த நம்பிக்கை தசையை வலிமையாக்கியது. இப்போது என்னால் முடியும் என்பது என் இயல்பாகிவிட்டது என்று நீங்களும் அந்த தசையை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு 11:11ம் ஒவ்வொரு நாளும் என்னால் முடியும் என்று. இப்போது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். இன்று இரவு 11:11க்கு ஒரு சின்ன சடங்கு செய்யுங்கள். சடங்கு என்பது பெரிய விஷயமில்லை. ஒரு சின்ன செயல். ஒரு விளக்கு ஏற்றுங்கள். சிவன் படத்தின் முன் அல்லது வீட்டில் கிழக்கு திசையில் ஒரு சின்ன விளக்கு. அந்த விளக்கு எரியும் போது 11:11 வரும். அந்த நேரத்தில் கண்களை மூடுங்கள். சிவா, நான் வந்தேன் என்று சொல்லுங்கள். ஒரு நிமிடம் இருங்கள். கண்களை திறங்கள். விளக்கை பாருங்கள். அந்த சுடரில் சிவன் இருக்கிறார். அவர் உங்களை பார்க்கிறார். நன்றி சொல்லுங்கள். ஒரு விளக்கு, ஒரு வாக்கியம், ஒரு நிமிடம். இன்று இரவு 11:11க்கு இது போதும். இந்த சின்ன சடங்கு என்ன செய்கிறது? ஒரு தொடர்பை உருவாக்குகிறது. கண்ணுக்கு தெரியாத ஒரு தொடர்பு. நம்மிடமிருந்து சிவனிடம், சிவனிடமிருந்து நம்மிடம். அந்த தொடர்பில் சக்தி பாய்கிறது. வாழ்க்கை மாறுகிறது. நாள் முழுவதும் நிறைய செயல்கள் செய்கிறோம். ஆனால் சிவனோடு தொடர்பு உருவாக்கும் செயல்கள் சில மட்டுமே. இன்று இரவு அந்த ஒரு செயல், ஒரு விளக்கு, ஒரு வாக்கியம், ஒரு நிமிடம். கமெண்டில் 11:11 என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 9 ஆழமான அர்த்தத்தை இன்னொரு கோணத்தில் பார்ப்போம். இந்த மாதம் ஆரம்பித்திருக்கிறது. மாதத்தின் முதல் கட்டம் கடந்திருக்கிறது. இப்போது 9ஆம் தேதி. மாதத்தின் நடுவில் போகிறோம். இந்த நடுவில் ஒரு திருப்பம் நடக்கலாம். மாதத்தின் மீதி நல்லதாக போக இன்று ஒரு சந்திப்பு நடக்கட்டும். ஒரு நீண்ட பயணத்தில் பாதி வழியில் ஒரு ஓய்வு இடம் இருக்கிறது. அங்கே நிறுத்துகிறோம். தண்ணீர் குடிக்கிறோம். உணவு சாப்பிடுகிறோம். மீண்டும் பயணம் தொடர்கிறோம். அந்த ஓய்வு இல்லாமல் முழு பயணமும் கஷ்டமாகும். ஆகஸ்ட் 9 அந்த ஓய்வு இடம். மாதத்தின் நடுவில். இங்கே நிறுத்துங்கள். சிவனோடு இருங்கள். மீண்டும் மாதத்தின் மீதி பயணம் தொடருங்கள். 11:11 அந்த ஓய்வு இடத்தில் சிவனோடு சேரும் நேரம். 5 நிமிடம். வேறு எதுவும் வேண்டாம். வெறும் அவரோடு இருங்கள். மாதத்தின் மீதி வேறு விதமாகும். சேலத்தில் ஒரு பெண்மணி ஒவ்வொரு மாதத்தின் நடுவில் ஒரு பழக்கம் வைத்திருந்தார். மாதத்தின் முதல் பாதியில் என்ன நடந்தது என்று சிவனிடம் சொல்வார். 2வது பாதியில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார். ஒரு மாதம் அல்ல, பல மாதங்களாக. அந்த பழக்கம் வாழ்க்கையை வேறு விதமாக மாற்றியது என்று சொன்னார். ஏனென்றால் ஒவ்வொரு மாதமும் சரியான திசையில் போனது. சிவன் திசை காட்டினார். இன்று ஆகஸ்ட் 9. ஆகஸ்டின் முதல் பாதி கடந்திருக்கிறது. சிவனிடம் சொல்லுங்கள், இந்த பாதி என்னவாக போனது என்று. 2வது பாதியில் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள். 11:11க்கு சிவன் காட்டுவார். இப்போது ஒரு முக்கியமான விஷயம். சிவனோடு 11:11 இணைந்தால் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? உடனே மாற்றம் நடக்குமா அல்லது படிப்படியாக நடக்குமா? இரண்டும். சில விஷயங்கள் உடனே மாறும். ஒரு அமைதி உடனே வரும். ஒரு தெளிவு உடனே வரும். சில விஷயங்கள் படிப்படியாக மாறும். வாழ்க்கையின் வழி சூழல் படிப்படியாக மாறும். ஆனால் உள்ளில் மாற்றம் உடனே தொடங்கும். உள் மாற்றம் வெளி மாற்றத்திற்கு வழி செய்யும். ஆகவே 11:11க்கு உடனே பெரிய விஷயங்களை எதிர்பார்க்காதீர்கள். ஒரு அமைதியை எதிர்பார்த்தால் போதும். அந்த அமைதி வரும். அதிலிருந்து மற்றது வரும். ஒரு விவசாயி விதை விதைக்கிறான். உடனே மரம் வராது. ஆனால் விதை முளைக்கும், வேர்விடும், தண்டு வரும். கொஞ்ச காலத்தில் மரமாகும். 11:11 விதை விதைக்கும் நேரம். விதை இன்று விழுகிறது. மரம் பின்னாளில் வரும். நம்பிக்கையோடு காத்திருங்கள். ஆகஸ்ட் 9 11:11 அந்த விதை
விதை விதைக்கும் நேரம். இன்று விதையுங்கள், பின்னாளில் மரமாகும். சிவன் உங்களை நேசிக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்களுக்காக காத்திருக்கிறார். இன்று இரவு 11:11க்கு போங்கள், அவரிடம் போங்கள், அவரின் செய்தியை கேளுங்கள், வாழ்க்கை மாறும். கமெண்டில் 11:11 என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். 11:11 நேரத்தை பயன்படுத்துவதற்கான ஒரு முழுமையான வழிகாட்டல் இப்போது சொல்கிறேன். இது வெறும் இன்று மட்டுமில்லை, தினமும் ஒவ்வொரு 11:11. முதல் விஷயம், 11:11 பார்க்கும்போது உடனே நிறுத்துங்கள். என்ன செய்து கொண்டிருந்தாலும், சாப்பிட்டுக் கொண்டிருந்தாலும், பேசிக் கொண்டிருந்தாலும், நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு வினாடி நிறுத்துங்கள். இரண்டாவது விஷயம், அந்த ஒரு வினாடியில் மனசில் சிவா என்று சொல்லுங்கள். அவ்வளவுதான், ஒரே ஒரு வார்த்தை. மூன்றாவது விஷயம், தொடருங்கள். என்ன செய்து கொண்டிருந்தீர்களோ அதை தொடருங்கள். இந்த மூன்றும் சேர்ந்தால் ஒவ்வொரு 11:11 ஒரு சந்திப்பாகும். நாளில் 2 முறை 11:11 வருகிறது. காலை 11:11, இரவு 11:11. இரண்டும் சந்திப்புகள். ஒரு வருஷத்தில் 730 சந்திப்புகள். 730 சந்திப்புகள் வாழ்க்கையை மாற்றாமல் விடாது. கோவையில் ஒரு தம்பதி இருவரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தார்கள். ஒவ்வொரு 11:11 நிறுத்துவோம், சிவா என்று சொல்வோம் என்று. ஒரு வருஷம் செய்தார்கள். சொன்னார்கள், உறவு வேறு விதமாகிவிட்டது. ஏனென்றால் ஒரே நேரத்தில் ஒரே விஷயம் செய்யும்போது ஒரு தொடர்பு வருகிறது. இரண்டும் சேர்ந்து சிவனிடம் போகும்போது சிவன் இரண்டையும் சேர்த்து கொடுக்கிறார் என்று. ஒரு வார்த்தை, ஒரு நொடி, ஒரு வருஷம், உறவு மாறியது. நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு இந்த பழக்கம் ஆரம்பியுங்கள். ஒவ்வொரு 11:11 சேர்ந்து சிவா என்று. ஒரு நொடி, சேர்ந்த குடும்பம் சிவனோடு சேரும். இப்போது 11:11க்கு நடைமுறை பட்டியல். இன்று இரவு 11:11க்கு 1. 11:05க்கே தொலைபேசியை கீழே வையுங்கள். 2. ஒரு விளக்கு ஏற்றுங்கள். 3. 11:10க்கே கண்களை மூடுங்கள். 4. 3 ஆழமான மூச்சு விடுங்கள். 5. 11:11 ஆகும்போது மனசில் சொல்லுங்கள், சிவா, நான் கேட்கிறேன், உன் செய்தி என்ன என்று. 6. ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள். ஏதாவது வருகிறதா என்று கவனியுங்கள். 7. 11:12க்கு நன்றி சொல்லுங்கள். கண்களை திறங்கள். இந்த 7 படிகளும் 5 நிமிடம் கூட ஆகாது, ஆனால் வாழ்க்கையை மாற்றும். 11:11க்கு அலாரம் வையுங்கள். இப்போதே தொலைபேசியில். இரவு 11:11க்கு அலாரம். அலாரம் ஒலிக்கும்போது இந்த 7 படிகளை செய்யுங்கள். வாழ்க்கை மாறும். கமெண்டில் 11:11 என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொண்டுங்கள். இன்னும் கொஞ்சம் ஆழமாக போவோம். 11:11 மட்டுமில்லை, 1:11, 2:22, 3:33, 4:44, 5:55 இவையெல்லாம் விசேஷமான நேரங்கள். ஒவ்வொன்றும் ஒரு ஒற்றைப்படை அல்லது திரும்பும் எண்ணாக இருக்கும்போது சிவனோடு தொடர்பு சுலபமாகும். ஆனால் 11:11 மிகவும் விசேஷம். ஏனென்றால் 4 ஒன்றுகளும் ஒரே நேரத்தில் வருகின்றன. மற்ற நேரங்கள் 3 அல்லது 2 மட்டுமே. 11:11 4. இந்த 4 ஒரே நேரத்தில் வரும்போது ஒரு கதவு திறக்கிறது என்று சொன்னோம். அந்த கதவில் யாரும் நுழையவில்லை என்றால் கதவு மூடும். ஆனால் யாரோ நுழைந்தால் கதவு சிறிது நேரம் திறந்திருக்கும். அந்த நேரத்தில் மேலும் மேலும் சக்தி வரும். இன்று இரவு நுழையுங்கள். அந்த கதவில் நுழையுங்கள். சிவன் அந்த கதவின் மறுபக்கம் இருக்கிறார். நுழைந்தால் சந்திப்பு நடக்கும். கதவில் நுழைவது என்பது என்ன என்று இப்போது தெளிவாக சொல்கிறேன். கதவில் நுழைவது என்பது 11:11 நேரத்தில் மனசை சிவன் நோக்கி திருப்புவது. அவ்வளவுதான். மனசை திருப்புவது. கதவு திறக்கும். நுழைவீர்கள். சந்திப்பு நடக்கும். இன்று இரவு அந்த திருப்புதல் நடக்கட்டும். 11:11க்கு மனசை சிவன் நோக்கி திருப்புங்கள். கதவு திறக்கும். ஒரு ஆழமான உண்மை சொல்கிறேன். சிவன் நம் மனசை காத்திருக்கிறார். நம் மனசு எப்போது வரும் என்று. நம் மனசு வரும்போது சிவன் வருகிறார். நம் மனசு இல்லாமல் சிவன் வருவதில்லை. ஏனென்றால் அவர் வலுக்கட்டாயமாக வருவதில்லை. நம் விருப்பம் வேண்டும், நம் மனசு வேண்டும். 11:11க்கு மனசை தாருங்கள். சிவன் வருவார். தானாக வருவார். அழைக்க வேண்டியதில்லை. மனசை திருப்பினால் போதும், அவர் வருவார். இந்த ஒரு புரிதல் வந்தால் 11:11 வேறு விதமாகும். வெறும் ஒரு நேரமில்லை, ஒரு சந்திப்பு நேரம். சிவனோடு ஒரு சந்திப்பு. இன்று இரவு 11:11க்கு அந்த சந்திப்பு நடக்கட்டும். ஆகஸ்ட் 9, 11:11. ஒரு சந்திப்பு, ஒரு திருப்பம், ஒரு புதிய தொடக்கம், ஒரு இறுதி கதை. ஒரு முதியவர், வயது 81, நீண்ட வாழ்க்கை, நிறைய கஷ்டங்கள், நிறைய மகிழ்ச்சிகள். ஒரு நாள் கேட்டார்கள்,
வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னார். 11:11 ஒவ்வொரு நாளும் சிவனிடம் திரும்புவது என்று. இது மிகவும் சின்ன விஷயமல்லவா என்று கேட்டார்கள். சொன்னார், சின்னது போல் தெரிகிறது. ஆனால் இந்த சின்ன திருப்புதல் என் வாழ்க்கையை நடத்தியது. தினமும் 2 முறை சிவன் நினைவு. ஒரு வருஷத்தில் 730 முறை. 80 வருஷத்தில் எத்தனை முறை? அந்த ஒவ்வொரு நினைவும் என்னை சிவனோடு இணைத்தது. கடைசியில் நான் சிவனோடு ஒன்றாகிவிட்டேன் என்று. சிவனோடு ஒன்றாவது என்பது வாழ்க்கையின் கடைசி இலக்கு. அந்த இலக்கை நோக்கி ஒவ்வொரு 11:11 ஒரு படி. இன்று முதல் படி. ஆகஸ்ட் 9, 11:11. போங்கள், அந்த படி எடுங்கள். சிவன் காத்திருக்கிறார். கமெண்டில் 11:11 என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயம் இன்னும் சொல்லவில்லை. 11:11க்கு சிவனோடு இணைவதால் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரும் என்று. உண்மையான மாற்றங்கள், நிரந்தரமான மாற்றங்கள். முதல் மாற்றம், தனிமை போகும். சிவன் நினைவு வரும்போது உடனிருப்பவர் இருக்கிறார் என்று தெரியும். அந்த உடனிருப்பு தனிமையை விரட்டும். இரண்டாவது மாற்றம், பயம் குறையும். சிவன் உடனிருக்கிறார் என்று தெரிந்தால் பயம் குறையும். ஒருவருடன் ஒரு இருட்டான சந்தில் போவதும் தனியாக போவதும் வேறு விஷயம். சிவனுடன் போவது முதல் வகை, பயமில்லை. மூன்றாவது மாற்றம், முடிவுகள் எளிதாகும். தெளிவு வரும். சிவனோடு தொடர்பு இருந்தால் அவர் திசை காட்டுவார். முடிவுகள் தானாக வரும். நான்காவது மாற்றம், நன்றியுணர்வு அதிகரிக்கும். சிவனை நினைக்கும்போது அவர் தந்திருப்பவற்றை நினைக்கிறோம். நன்றி வருகிறது. நன்றி வந்தால் மேலும் நல்லது வரும். ஒரு சுழற்சி தொடங்குகிறது. ஐந்தாவது மாற்றம், உறவுகள் சீராகும். சிவனோடு தொடர்பில் இருக்கும்போது நம்மில் ஒரு அன்பு வருகிறது. அந்த அன்பு மற்றவர்களுக்கும் பாய்கிறது. உறவுகள் சீராகும். இந்த 5ம் 11:11 பழக்கத்தால் வரும். ஒவ்வொரு நாளும் 2 முறை, 1 வினாடி சிவா என்று இந்த பழக்கத்தால் வரும். ஆகஸ்ட் 9 தொடங்குங்கள். இன்று இரவு 11:11க்கு. தினமும் காலை 11:11 மற்றும் இரவு 11:11. 1 வருஷம் செய்யுங்கள். வாழ்க்கை வேறு விதமாகும். சிவன் காத்திருக்கிறார். ஆகஸ்ட் 9, 11:11. ஒரு சந்திப்பு, ஒரு தொடக்கம், ஒரு வாழ்க்கை. அலாரம் வையுங்கள். 11:11க்கு. இப்போதே தொலைபேசியில். இரவு 11:11க்கு அலாரம். அலாரம் ஒலிக்கும்போது இந்த 7 படிகளை செய்யுங்கள். வாழ்க்கை மாறும். கமெண்டில் 11:11 என்று எழுதுங்கள். அலாரம் வைத்தீர்களா என்று சொல்லுங்கள். இந்த வீடியோவை குடும்பத்தோடு பகிருங்கள். சேர்ந்து 11:11க்கு தியானம் செய்யுங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் இன்னும் சொல்லவில்லை. 11:11க்கு சிவனோடு இணைவதால் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரும் என்று. உண்மையான மாற்றங்கள், நிரந்தரமான மாற்றங்கள். முதல் மாற்றம், தனிமை போகும். சிவன் நினைவு வரும்போது உடனிருப்பவர் இருக்கிறார் என்று தெரியும். அந்த உடனிருப்பு தனிமையை விரட்டும். இரண்டாவது மாற்றம், பயம் குறையும். சிவன் உடனிருக்கிறார் என்று தெரிந்தால் பயம் குறையும். ஒருவருடன் ஒரு இருட்டான சந்தில் போவதும் தனியாக போவதும் வேறு விஷயம். சிவனுடன் போவது முதல் வகை, பயமில்லை. மூன்றாவது மாற்றம், முடிவுகள் எளிதாகும். தெளிவு வரும். சிவனோடு தொடர்பு இருந்தால் அவர் திசை காட்டுவார். முடிவுகள் தானாக வரும். நான்காவது மாற்றம், நன்றியுணர்வு அதிகரிக்கும். சிவனை நினைக்கும்போது அவர் தந்திருப்பவற்றை நினைக்கிறோம். நன்றி வருகிறது. நன்றி வந்தால் மேலும் நல்லது வரும். ஒரு சுழற்சி தொடங்குகிறது. ஐந்தாவது மாற்றம், உறவுகள் சீராகும். சிவனோடு தொடர்பில் இருக்கும்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம், சிவனோடு தொடர்பு ஆரம்பித்தவுடன் 11:11 அடிக்கடி தெரிவதாக மக்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறார்கள். முன்பும் 11:11 வந்தது, ஆனால் கவனிக்கவில்லை. இப்போது கவனிக்கிறார்கள், அதனால் அடிக்கடி தெரிகிறது. கவனமே சந்திப்பை உருவாக்குகிறது. இன்றிலிருந்து கவனியுங்கள். 11:11 அடிக்கடி வரும். சிவன் அடிக்கடி சந்திக்க வருவார். வாழ்க்கை மாறும். ஆகஸ்ட் 9, 11:11. ஒரு சந்திப்பு, ஒரு தொடக்கம், ஒரு புதிய வாழ்க்கை. போங்கள், சிவனை
சிவன் காத்திருக்கிறார் 11:11க்கு. கமெண்டில் 11:11 என்று எழுதுங்கள். அலாம் வைத்தீர்கள் என்று சொல்லுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். குடும்பத்தோடு சேர்ந்து 11:11 கடைபிடியுங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். ஓம் நம சிவாய. சாந்தி. 11:11 பற்றிய ஒரு கடைசி ஆழமான விஷயம் சொல்கிறேன். இது வேறு எங்கும் கேட்கவில்லை என்று உணர்கிறீர்களானால் அது சிவன் நேரடியாக உங்களுக்கு சொல்கிறார் என்று அர்த்தம். சிவன் பேசுவார், நாம் கேட்பதில்லை. ஏனென்றால் சிவன் மொழியில் பேசுவதில்லை, உணர்வில் பேசுகிறார், அதிர்வில் பேசுகிறார், எண்களில் பேசுகிறார். 11:11 அவர் பேசும் ஒரு வழி. எண்கள் ஒரு மொழி, பிரபஞ்சத்தின் மொழி. இந்த மொழி தெரிந்தவர்களுக்கு சிவன் தினமும் பேசுகிறார். 11:11 பார்க்கும்போது ஒரு வார்த்தை கேட்கிறது, நான் இங்கே இருக்கிறேன் என்று. 3:33 பார்க்கும்போது இன்னொரு வார்த்தை, 4:44 பார்க்கும்போது இன்னொரு வார்த்தை. இந்த மொழி கற்றுக்கொண்டால் சிவன் தினமும் பேசுவதை கேட்கலாம். ஆரம்பம் 11:11 அந்த ஒரு எண் மொழி, நான் இங்கே இருக்கிறேன் என்று. இன்று கற்றுக்கொள்ளுங்கள். இன்று இரவு 11:11க்கு 11:11 பார்க்கும்போது நினையுங்கள், சிவன் சொல்கிறார், நான் இங்கே இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன், கவனி என்று. அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றி சொல்லுங்கள். தொடருங்கள். ஒரு நாளில் இந்த ஒரு வினாடி 13 முறை வரும். 11:11 காலையிலும் இரவிலும். ஆண்டில் 730 முறை. ஒவ்வொரு முறையும் ஒரு வினாடி. ஒவ்வொரு வினாடியும் சிவனோடு ஒரு நொடி. ஒரு வருஷத்தில் 730 நொடிகள். அந்த 730 நொடிகள் வாழ்க்கையை வேறு விதமாக்கும். ஒரு கடற்கரையில் ஒவ்வொரு அலையும் சேருகிறது. ஒரு அலை கரையை கொஞ்சம் மாற்றுகிறது. 730 அலைகள் கரையை மிகவும் மாற்றும். 11:11 அலைகள் அப்படித்தான். ஒவ்வொன்றும் கொஞ்சம் மாற்றுகிறது. சேர்ந்தால் பெரிய மாற்றம். இன்று முதல் அலை ஆகஸ்ட் 9, 11:11 கரையை தொடட்டும். வாழ்க்கை மாறட்டும். இன்னும் ஒரு விஷயம், 11:11க்கு அலாம் வைத்தால் அந்த அலாம் ஒரு நினைவூட்டல். சிவன் நினைவூட்டல். அவர் சொல்கிறார், நான் இங்கே இருக்கிறேன், கவனி என்று. அலாம் ஒழிக்கும்போது மட்டும் கவனிக்காதீர்கள். அலாம் இல்லாமல் 11:11 வரும்போதும் கவனியுங்கள். அது சிவன் நேரடியாக அனுப்பும் நினைவூட்டல். அலாம் அனுப்பும் நினைவூட்டல் மனிதர்கள் செய்தது. 11:11 தானாக வரும்போது அனுப்பும் நினைவூட்டல் சிவன் செய்தது. இரண்டுமே நல்லது. ஆனால் சிவன் நேரடியாக அனுப்பும் நினைவூட்டல் வேறு விதமானது. கவனமாக இருங்கள். 11:11 வரும்போது கவனியுங்கள். சிவன் பேசுகிறார், கேளுங்கள். வாழ்க்கை மாறும். இன்று இரவு ஆகஸ்ட் 9, 11:11 ஒரு சந்திப்பு, ஒரு கேட்டல், ஒரு தொடக்கம். அலாம் வையுங்கள். இப்போதே 11:11க்கு. இரவு. கண்களை மூடுங்கள். சிவா என்று சொல்லுங்கள். வாழ்க்கை மாறும். கமெண்டில் 11:11 என்று எழுதுங்கள். அலாம் வைத்தீர்கள் என்று சொல்லுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். இந்த வீடியோவை கேட்டவர்களுக்கு ஒரு கடைசி பரிசு. சிவனின் ஒரு மிகவும் ஆழமான ரகசியம். யாரும் சொல்வதில்லை. இப்போது சொல்கிறேன். சிவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நம்முடையது மட்டுமே, வேறு யாருக்கும் இல்லை. அந்த திட்டம் நம் வாழ்க்கையின் நோக்கம், நம் வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியது, நம் வாழ்க்கையின் அர்த்தம். இந்த திட்டத்தை கண்டுபிடிப்பது எப்படி? 11:11க்கு. தியானத்தில், அமைதியில் சிவன் காட்டுவார். ஒரு யோசனையாக, ஒரு ஆசையாக, ஒரு திறனாக, எந்த வடிவத்திலும் வரலாம். கவனமாக இருந்தால் தெரியும். இன்று இரவு 11:11க்கு அந்த திட்டத்தை கேளுங்கள். சிவா, என் வாழ்க்கையில் உன் திட்டம் என்ன என்று. ஒரு நொடி அமைதியாக இருங்கள். ஒரு யோசனை வரும். அந்த யோசனையில் உண்மை இருக்கிறது. அதை மதியுங்கள். அதன்படி வாழுங்கள். சிவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷமான திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தில் வாழ்வதே மகிழ்ச்சி. அந்த திட்டத்தை விட்டுவிட்டு வேறு திட்டத்தில் வாழ்வதே கஷ்டம். இந்த ரகசியம் இப்போது தெரிகிறதா? சிவன் திட்டத்தில் வாழுங்கள். 11:11க்கு அந்த திட்டம் கேளுங்கள். வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். ஆகஸ்ட் 9, 11:11 அந்த திட்டத்தை கேளுங்கள். இன்று இரவு. அலாம் வைத்தீர்களா? கவனமாக இருங்கள். சிவன் பேசுகிறார், கேளுங்கள். வாழ்க்கை மாறும். கமெண்டில் 11:11 என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். ஒரு கடைசி ஆழமான யாத்திரை. 11:11 என்ற வாயிலில் நுழைந்து சிவனோடு ஒரு முழு பயணம். இன்று இரவு 11:11க்கு நுழைந்தால் எங்கே போகிறோம் என்று சொல்கிறேன். முதலில் ஒரு அமைதியான இடம். மனசு நிறைய சத்தங்கள் செய்து கொண்டிருக்கும். 11:11 வாயிலில் நுழைந்தால் அந்த சத்தங்கள் குறையும். ஒரு அமைதி வரும். அது வாயிலின் உள்ளே உள்ள முதலிடம். அமைதியான ஒரு இடம். அங்கிருந்து கொஞ்சம் முன்னால் போனால் ஒரு ஒளி தெரியும். மிகவும் மென்மையான ஒளி, அணையாத ஒளி. அது சிவன். வெகு தொலைவில் இல்லை, நெருங்கி இருக்கிறார். அந்த ஒளியை நோக்கி போங்கள். நெருங்கி போகும்போது ஒரு இதம் வரும், ஒரு நிறைவு வரும், ஒரு வீடு சென்றடைந்தது போல் வரும். அது சிவனின் சந்திப்பு. வீட்டிற்கு வந்தோம் என்ற உணர்வு. அந்த இடத்தில் கொஞ்சம் இருங்கள். ஒரு நிமிடம். வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. வெறும் இருங்கள். சிவனோடு இருங்கள். ஒரு நிமிடம் கழித்து திரும்பி வாருங்கள். வாயிலிலிருந்து வெளியே வாருங்கள். மீண்டும் வழக்கமான வாழ்க்கைக்கு வாருங்கள். ஆனால் ஒரு விஷயம் மாறியிருக்கும். அந்த ஒளி உங்களுடன் வந்திருக்கும். அந்த நிறைவு உங்களுடன் வந்திருக்கும்.
சிவன் உங்களுடன் வந்திருக்கிறார். இன்று 11:11க்கு இந்த பயணம் செய்யுங்கள். மனசில் கண்களை மூடி சிவனோடு ஒரு நிமிடம் வாழ்க்கை மாறும். இந்த பயணம் கடினமாக தெரிகிறதா? இல்லை, மிகவும் எளிமையானது. கண்களை மூடுங்கள், அமைதியாக இருங்கள், சிவனை நினையுங்கள், அவ்வளவுதான். மீதி சிவன் செய்வார். நுழைவதற்கு நாம் செய்வது ஒரே ஒரு விஷயம், கண்களை மூடுவது. சிவன் மீதியை செய்வார். அழைத்துச் செல்வார், காட்டுவார், திரும்ப அழைத்து வருவார். இன்று இரவு அந்த பயணம். ஆகஸ்ட் 9, 11:11. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பயணம் ஒரு முறை மட்டுமில்லை, தினமும் போகலாம். ஒவ்வொரு 11:11க்கும் போகலாம். ஒவ்வொரு பயணமும் வேறு விதமாக இருக்கும். ஒரு நாள் ஒரு விஷயம் காட்டுவார், இன்னொரு நாள் இன்னொரு விஷயம். ஒவ்வொரு பயணமும் ஒரு கல்வி, ஒவ்வொரு கல்வியும் வாழ்க்கையை வலிமையாக்கும். 365 நாட்கள், 730 பயணங்கள், 730 கல்விகள். ஒரு வருடத்தில் எவ்வளவு வளர்ச்சி! இன்று தொடங்குங்கள். ஆகஸ்ட் 9, 11:11. முதல் பயணம், முதல் கல்வி, முதல் மாற்றம். சிவன் காத்திருக்கிறார். வாயில் திறந்திருக்கிறது. நுழையுங்கள், பயணம் தொடங்கட்டும். அலாம் வையுங்கள். இரவு 11:11க்கு. இப்போதே கமெண்டில் அலாம் வைத்தேன் என்று எழுதுங்கள், அல்லது 11:11 என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். ஓம் நம சிவாய.